اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்காட்டுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அவர்கள் தங்களது அமானிதங்கள் விஷயத்திலும் தங்கள் ஒப்பந்தங்கள் விஷயத்திலும் கவனம் உடையவர்களாக இருப்பார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் முஃமினூன் என்ற சூராவின் 8வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. இந்த வசனத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அமானிதங்களை பாதுகாத்து நிறைவேற்றுவது. இரண்டாவது, உடன்படிக்கை மற்றும் ஒப்பந்தங்கள் விஷயத்தில் கவனமாக இருந்து அதையும் நிறைவேற்றுவது என்ற 2 விஷயங்கள் இருக்கின்றன. வெற்றி பெறக்கூடிய மூமின்கள் இந்த 2 விஷயங்களையும் கவனமாக பாதுகாத்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வசனம் எடுத்து கூறுகின்றது. கடந்த வார தஃசீரில் அமானிதத்தை பாதுகாப்பதை சம்பந்தமாக அது பற்றிய சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதன் தொடராக இந்த வாரத்தில் உடன்படிக்கை மற்றும் ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் அஹத் என்று சொன்னால் நாம் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை, ஒப்பந்தம் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருந்தாலும் அடியார்களிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருந்தாலும் அவைகளை நாம் பாதுகாத்து சரியான முறையில் உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். இது மூமின்களுடைய கடமைகளில் ஒன்றாக, அவர்களது நற்பண்புகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் எடுத்து கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் வஅஃபு பில் அஹத் இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நீங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக உடன்படிக்கை என்பது நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே கூறுகின்றார். அதே போன்று மற்றொரு இடத்தில் வஅஃபு பி அஹதில்லாஹ் இதா ஆகத்தும், நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்பதாக மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆகவே ஒரு முஸ்லிம் யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இது விஷயத்தில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக, மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் அதனை வெற்றிக்குரிய அமல்களில் ஒன்றாக, வெற்றி பெறுவதற்குரிய பண்புகளில் ஒன்றாக எடுத்து கூறுகிறது என்ற காரணத்தால் நாம் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடன்படிக்கை மற்றும் ஒப்பந்தங்கள் 2 வகையில் இருக்கிறது. முதலாவது, நாம் அல்லாஹ்வோடு செய்கின்ற ஒப்பந்தமாக உடன்படிக்கையாக இருக்கிறது. வஅஃபு பி அஹதி ஊஃபி பி அஹதிக்கும், நீங்கள் என்னோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், நான் உங்களோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம், உடன்படிக்கை என்ன என்று சொன்னால், நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்பதாக நேமிதம் செய்திருந்தால் அல்லது வாக்கு கொடுத்திருந்தால் அதை நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும்.
என்பது அல்லாஹ்வுக்கு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை. நாம் அதை சரியாக நிறைவேற்றும் போது அவன் நமக்கு என்ன நன்மை தர வேண்டும் என்று வாக்களித்துள்ளானோ அதை நிச்சயமாக பரிபூர்ணமாக தருவான் என்பது இந்த ஆயத்துடைய கருத்தாக இருக்கிறது. உதாரணமாக நாம் ஒரு நேமிதம் செய்கிறோம். நேமிதம் என்பது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவர்கள் பெயரில் செய்யக்கூடாது. நேமிதம் ஒரு வணக்கமாக இருக்கின்ற காரணத்தால் அது அல்லாஹ்வுக்காகத்தான். எப்படி தொழுகை அல்லாஹ்வுக்கோ நோன்பு அல்லாஹ்வுக்காக இருக்கிறதோ அதே போன்று நேமிதமும் அல்லாஹ்வுக்கு தான். இந்த நேமிதம் இரண்டு வகையில் இருக்கிறது. பொதுவாக நாம் ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்து செய்கிறோம். எனது இந்த காரியம் நிறைவேறால் நான் இந்த காரியத்தை செய்வேன். உதாரணமாக ஒரு ஆடு அறுத்து நான் குர்பானி கொடுப்பேன் என்று நாம் நேமிதம் செய்கின்றோம் என்றால் ஆடு என்பதை நாம் குறிப்பிட்டு விட்டோம். ஆனால் அதை இன்ன நாட்களுக்குள்ளாக இந்த மாதத்திற்கு உள்ளாக என்று குறிப்பிடாமல் நாம் பொதுவாக சொன்னால் நம்முடைய காரியம் எப்பொழுது நிறைவேறுகிறதோ அதன் பிறகு நாம் விரும்பிய அந்த நேரத்தில் அந்த குர்பானியை கொடுத்து அந்த இறைச்சிகளை ஏழை எளியவர்களுக்கு தர்மமாக நாம் விளம்பி விட வேண்டும். அது ஒரு சதக்கா. ஆகவே அதை நாம் ஏழை எளியவர்களுக்கு தர்மமாக அதை முழுவதுமாக நாம் அதை விளம்பி விட வேண்டும். இது பொதுவானது. இது அல்லாமல் என்னுடைய இந்த காரியம் நிறைவேறினால் நான் இன்ன நாளில் நான் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பேன் என்று ஒரு நாளை முடிவு செய்து நாம் நேதம் செய்திருந்தால் அந்த காரியம் நிறைவேறிய பட்சத்தில் அந்த நாளில் கண்டிப்பாக நாம் அதை செய்துவிட வேண்டும். இது நாளும் நேரமும் குறிப்பிடப்பட்டது. முதலில் சொன்னது நாளும் நேரமும் குறிப்பிடப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஆனா இந்த ரெண்டு விஷயங்களும் நாம் சொன்ன அந்த காரியம் நிறைவேறும் பட்சத்தில் நாம எந்த காரியத்தை நியத் செய்திருக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறிவிட்டால் இந்த நேமிதத்தை கொடுப்பது கட்டாயமாகும். காரியம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய நேமிதம். எந்த ஒரு காரியமும் நம்முடைய நியத்துல இல்லை. அது மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும், அல்லது நல்ல சாலிகான பெண் கிடைக்க வேண்டும், அல்லது மகளுக்கு நல்ல முறையில குழந்தை பிறக்க வேண்டும், இப்படி எந்த காரியமும் இல்லாம நான் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆடு குர்பானி கொடுப்பேன் என்று நாம் நியத் செய்திருந்தால் இது காரியங்களின் அடிப்படையில் இல்லாமல் பொதுவாக வரக்கூடிய ஒன்று. நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது அந்த குர்பானியை நாம் கொடுத்து விட வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த நேமிதம் என்பது அல்லாஹ்வுக்காக. ஆனால் நேமிதம் செய்ய வேண்டும் என்பது யார் மீதும் கட்டாயம் கிடையாது. செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது என்பது கடமையாக வாஜிபாக அது ஆகிவிடுகிறது. அதில் நாம் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. சில பேர் ஆர்வமாக செஞ்சு நேமிதம் செய்து விடுவார்கள். இந்த மாதிரி மக வெளிநாட்டுக்கு போறாரு, அவருக்கு போன இடத்துல நல்ல விதமாக வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் முதல் மாச சம்பளம் வாங்கின உடனே அந்த காரியத்திற்காக நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நான் ஒரு ஆட்டை அறுத்து நான் குர்பானியாக கொடுப்பேன் அப்படின்னு நேமிதம் செஞ்சாச்சு. இப்ப இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடிப்படையாக வைத்து முதல் மாத சம்பளம் என்று குறிப்பிட்டு நேமிதம் செய்திருப்பதால் இறைவன் அருளால் வேலை கிடைத்து முதல் மாத சம்பளம் வாங்கிவிட்டால் அந்த பணம் நம்ம கைக்கு வந்ததும் தாமதம் இல்லாமல் ஒரு ஆட்டை வாங்கி நாம் குர்பானி கொடுத்து அந்த நேமிதத்தை நிறைவேற்றி விட வேண்டும். வேலையும் கிடைச்சாச்சு, பல மாச சம்பளங்களும் கைக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு நாம ஒவ்வொருத்தையா போய் ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நேமிதம் பண்ணியிருந்தேன், இப்பதான் கொடுக்கணுமா பின்னால கொடுக்கலாமா, ஆடுதான் கொடுக்கணுமா மாடா கொடுக்கலாமா, ஒரு ஆடு பெரிய ஆடா இருந்தா அது விலை கூடுதலா இருக்கும், ரெண்டு சின்ன ஆடா வாங்கி கொடுக்கலாமா, அல்லது அதுக்கு பதிலாக ஒரு பெரிய மாட்டை வாங்கி கொடுக்கலாமா, இந்த மாதிரி விசாரணையே தேவையில்லை. நம்ம என்ன நியத் பண்ணோமோ அந்த காரியம் இறைவன் அருளால் நிறைவேறி விட்டதுங்கிறதுனால நம்ம கைக்கு அந்த பணம் வந்ததும் தாமதமே இல்லாம உடனடியாக நாம் அதை நிறைவேற்றி விட வேண்டும். அந்த ஆட்டின் விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறார். ஒரு 5000 ரூபாய் அதிகப்படியாக போனாலும்
ஒரு 2000 ரூபாய் அதிகப்படியா போனாலும் அதுல நாம யோசிக்க கூடாது. நம்ம நியத் பண்ண மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, சம்பளமும் கைக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது அதை நாம நிறைவேற்றுவதில் முன்ன பின்ன செய்து அதுல கொஞ்சம் கஞ்சத்தனம் காட்டி அதுல நாம இழுத்தடிப்பு செய்வது என்பது அழகான ஒன்றல்ல. அந்த மாதிரி காரியங்கள்ல நாம ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றியதை போல நாம் அவனுக்குரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, பாவமான காரியங்கள்ல நேமிதம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்கள் பெயரால் நாம் வேறு ஏதாவது காரியம் செய்வதாக நேமிதம் செய்திருந்தால் அது முதல்ல நேமிதமே கிடையாது, அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் கிடையாது. இறைவனுக்கு மட்டும்தான் நேமிதம். ஏனென்றால் அது வணக்கம். அது மற்றவர்கள் பெயரால் நாம் செய்கின்ற பொழுது அது நேமிதமாக ஆகாது, அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. மன் நதர ஐ யுதீஅ லில்லாஹ் ஃபல்யுதீஹு. ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேமிதம் செய்கிறார், நான் இந்த காரியம் செய்வேன் என்று, அது இறைவனுடைய வணக்கம் சார்ந்த அவனுடைய வழிபாடு சார்ந்த விஷயமாக இருந்தால் அவர் அதை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு மாறாக ஒமன் நதர ஐ யஸில்லாஹ ஃபலா யஸிஹி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியத்தில் நேமிதம் செய்திருந்தால் அவர் மாறு செய்ய வேண்டாம். அப்படின்னா அந்த நேமிதத்தை அவர் நிறைவேற்ற வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். இது அல்லாஹ்வோடு நாம் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை என்பதில் இடம் பெறுகிறது. இரண்டாவது, பிற மனிதர்களோடு நாம் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, வாக்குறுதிகளாக இருந்தாலும் சரி, நிக்காஹ் என்ற திருமணமாக இருந்தாலும் சரி. திருமணம் செய்துவிட்டால் மனைவிக்குரிய கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று நாம் வாக்களிக்கிறோம். அப்ப அந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். கணவனுக்குரிய கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றுவேன் என்று அதிலே நாம் ஒப்பந்தம் செய்கிறோம். அதை மனைவி சரியாக செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளைகளுக்குரிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து பெற்றோர்களுக்குரிய அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று நிக்காஹ் என்று வருகின்ற பொழுது அதில் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் அங்கே இடம் பெறுகிறது. இது அல்லாமல் நாம் மற்ற ஒப்பந்தங்கள் செய்தாலும் அவைகள் அனைத்தையும் நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பது இரண்டாவது வகை. அல்லாஹ் இதை பற்றி தன்னுடைய அருள்மறையில் யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உங்களது ஒப்பந்தங்களை உங்களது உடன்படிக்கைகளை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று கூறுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளை பாதுகாத்து நிறைவேற்றுவது நபிமார்களுடைய மிகச் சிறப்பான குணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இப்ராஹிம் அல்லதி வஃபா என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தனது கடமைகளை தனது ஒப்பந்தங்களை மிக சிறப்பான முறையில் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அது எந்த வகையான தியாகமாக இருந்தாலும் அதில் அவங்க எந்த குறையும் வைக்காமல் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள். அதே போன்று அவர்களது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னஹு கான சாதிக்கல் வஅதி, வாக்கை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையாளராக இருந்தார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். மேலே தந்தையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்து மகனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டு நபர்களை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொன்னாலும் எல்லா நபிமார்களுடைய பண்புகளும் அப்படித்தான் இருந்தன. நபிமார்கள் யாரும் உடன்படிக்கைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் கிடையாது, வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது, அமானத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. எல்லா நபிமார்களுடைய பண்புகளும் அதுதான். உதாரணத்திற்கு நாம் இந்த இருவரை பற்றி குர்ஆனிலே பார்க்கிறோம். அதே சமயத்துல அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை.
அந்த அளவிற்கு அவர்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமானவர்களாக, மிக முக்கியமாக சிரத்தை எடுத்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இருந்தார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பத்ரு போர் சம்பந்தமாக வருகிறது. மக்காவுடைய காபிர்கள் மக்காவில் இருந்து பெரும் படையை திரட்டி கொண்டு பத்ருடைய களத்துக்கு வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவில் இருந்து புறப்பட்டு அங்கே வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மிக மூத்த சஹாபி, மிக முக்கியமான சஹாபி, ரகசியங்களுக்கு சொந்தக்காரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கியாமத்துக்கு நெருக்கமாக நடக்க போகிறது என்ற அத்தனை ரகசியமான விஷயங்களையும் அவர்களிடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் யார் யார் நயவஞ்சகர்கள் என்பதை பற்றியும் நபி அவர்கள் அவரிடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள். சாஹிபு சிர்ரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரகசியத்திற்கு சொந்தக்காரர் என்ற பெயர் அவர்களுக்கு உண்டு. அவர்களும் அவர்களுடைய தோழர் ஒருவரும் யதார்த்தமாக அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் வெளியே செல்கிறார்கள். ஒரு வியாபார விஷயமாக அல்லது ஒரு பயண விஷயமாக வெளியே சென்றிருந்தார்கள். இப்பொழுது மதீனாவுக்கு உள்ளே அவர்கள் வருகின்ற பொழுது காபிர்கள் வழியாக உள்ளே வர வேண்டும். அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு அந்த காபிர்கள் இவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி, எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்ற பெருமானாருக்கு உதவி செய்யத்தான் நீங்கள் செல்கின்றீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. நாங்கள் மதீனாவுக்கு செல்கிறோம் என்று மட்டும் சொன்னார்கள். இல்லை, நீங்கள் முகம்மதுக்கு உதவி செய்யத்தான் நீங்கள் செல்கிறீர்கள் என்றார்கள். அப்ப அவர்கள் அது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு தெரியாது என்றால் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் எங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். நீங்கள் மதீனாவுக்கு செல்லும் வழியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உங்களை அவர்கள் யுத்தத்திற்கு வருமாறு அழைத்தால் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அவர்களோடு கலந்து கொண்டு எங்களுக்கு எதிராக நீங்கள் போரிடக்கூடாது என்பதன் மீது ஒரு உடன்படிக்கை செய்தால் உங்களை மதீனாவுக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். வேற வழி இல்லாமல் அவர்கள் உடன்படிக்கை வாக்குறுதி கொடுத்து விட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். வர்ற வழியில் பெருமானாரை சந்திக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தில் யுத்தத்திற்காக தயாராகின்ற ஒரு காலகட்டம். அப்ப நபி அவர்கள் அந்த இருவரையும் விசாரிக்கிறார்கள் என்ன நடந்தது என்று. அவர்கள் நடந்த செய்திகளை சொன்னார்கள். நாயகமே, நாங்கள் ஒரு காஃபிரிடம்தான் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அவன் நமக்கு எதிரி, நம்மோடு யுத்தம் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ன தேவை இருக்கிறது? அதனால் நாங்கள் உங்களோடு கலந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்வோம் என்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன சொன்னார்கள் என்றால், இன்சரிஃபா நஃபி லகும் பி அகதியும் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம். நீங்கள் இருவரும் மதீனாவுக்கு திரும்பி விடுங்கள், அவர்களிடத்தில் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி கேட்போம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று அந்த இருவரையும் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள விடாமல் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பி விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் முஸ்லிம் என்ற அந்த ஹதீஸுடைய கிரந்தத்தில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை நாம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, பத்ர் போர் என்பது எதிரிகளோடு நாம் சண்டையிடுவதற்காக வந்திருக்கின்றோம், நமக்கு உதவிக்கு இன்னும் 2 பேர் கிடைச்சா அது சிறப்பான விஷயம்தான் என்று நபி அவர்கள் கருதவில்லை. ஆனா அதே நேரத்தில் அந்த 2 பேரும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு, அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், அதை நிறைவேற்றுவது ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில நமக்கு கடமை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு திரும்பி விட்டார்கள். ஆனா அவங்களுக்கு இழப்பு என்ன தெரியுமா? பத்ர் என்ற அந்த புகழ்பெற்ற பெரும் பாக்கியம் நிறைந்த அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதால் பத்ரி என்ற அந்த சிறப்பு தகுதியை இழந்து விட்டார்கள்.
பத்ர் சஹாபா அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அந்த மரியாதைக்கு நிகர் வேற எதற்கும் கிடையாது. நபி அவர்கள் அவங்களை தனித்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்தை வழங்கி இருந்தார்கள். அந்த அந்தஸ்து அந்த சஹாபிக்கு கிடைக்கல. யாருக்கு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரிய சஹாபி. அப்படி ஒரு அந்தஸ்து கிடைக்கவில்லை என்றாலும் நாம இருக்க வேண்டும், நாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஜிஹாது என்பதே இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான். இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான அமலை, ஒரு முக்கியமான பண்பை நாம் இழந்துதான் அந்த ஜிஹாத் என்ற அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. இந்த பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்ல, அந்த சஹாபாக்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இழப்பு என்றாலும் பரவாயில்லை, நாம் உண்மை முஸ்லிம்களாக வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் திரும்பி சென்றார்களே. சொல் ஒன்று செயல் வேறு என்று ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது என்பதுல நபி அவர்களும் அந்த சஹாபிகளும் மிகப்பெரிய ஆர்வத்தை எடுத்துக்கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுதைஃபியாவுடைய ஒரு உடன்படிக்கை நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு விரிவான ஒரு சம்பவம். அதுல ஒரு உடன்படிக்கையினுடைய நிபந்தனை ஷரத் என்ன அப்படின்னு கேட்டா, எங்கள்ல இருந்து ஒருவர் மதீனாவுக்கு வந்தால், மக்காவில் இருந்து ஒருவர் மதீனாவுக்கு வந்தால், அவர் உங்கள் மார்க்கத்தில் உள்ளவர் என்றாலும், அதாவது முஸ்லிம் என்றாலும், நீங்கள் அவரை மக்காவிற்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனா மதீனாவில் இருந்து ஒருவர் மக்காவிற்கு வந்தால், அவர் இஸ்லாத்தை விட்டுவிட்டு காஃபிராக வந்தாலும் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு நிபந்தனை. பொதுவாகவே சஹாபாக்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கையே பிடிக்கவில்லை. நாம ஏன் தாழ்ந்து போக வேண்டும், நாம ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை வருகின்ற பொழுது நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டு அதற்கு கட்டுப்பட்டார்கள். இந்த நிபந்தனை வரும் பொழுது அவங்களால ஜீரணிக்க முடியல. ஒரு முஸ்லீமாகி ஒருவர் மதீனாவுக்கு வந்தாலும் திருப்பி அனுப்பணும் அப்படின்னா அது எப்படி, நாம ஏன் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொதித்து போனார்கள். ஆனாலும் பெருமானார் அதற்கு சம்மதிக்கின்ற பொழுது நாம் எதுவும் செய்ய முடியாதே என்று தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கி கொண்டார். இது நிபந்தனைகள் ஒன்று. இந்த நிபந்தனையின் பிரகாரம் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அபூ ஜந்தல், அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 சஹாபாக்கள் மக்காவுல அவர்கள் முஸ்லிமாக இருந்து பெரிய சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இனி நம்மால் துன்பத்தை தாங்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டதால் அங்கிருந்து தப்பி ஓடி மதீனாவுக்கு வந்தார்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்பதை அறிந்த அவர்களுடைய உறவினர்கள் மதீனாவுக்கு வந்து இவங்களை திருப்பி அனுப்ப வேண்டும், நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் மீறக்கூடாது என்று வாதம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவரையும் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்பதாக அவர்களிடம் கூறுகின்றார்கள். அந்த 2 பேரும் நபியிடத்துல மன்றாடுகின்றார்கள், நாயகமே எங்க நிலைமையை பார்த்தீங்களா, அங்க எவ்வளவு சிரமத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இருக்கும், இந்த நிலையில அவங்க கையில ஒப்படைச்சா எங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, எங்களை நீங்க திருப்பி அனுப்பத்தான் வேண்டுமா அப்படின்னு அவர்கள் ரொம்ப நபியிடத்துல மன்றாடினார்கள். அவர்கள் அதாவது உடைந்து போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடப்பது நமக்கு மிக முக்கியமானது. அவர்கள் நம்முடைய எதிரிகளாக இருந்தாலும் நாம் அதை பாதுகாத்து நிறைவேற்ற வேண்டிய கடமைக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் ஒரு நம்பிக்கையும் ஊட்டுகிறார்கள். இன்னல்லாக ஜாயிலுல் லக்க வலிமன் மஅக ஃபரஜன் வ மஹ்ரஜா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கும் உங்களை போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு வழியை, ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான், ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார். அந்த காபிர்கள் இவங்களை திருப்பி அழைத்து கொண்டு வரும்போது அவங்கள்ட்ட மிக கடினமான முறையில் நடந்து கொள்கிறார். அப்ப அந்த கடினத்துக்கு பின்னால என்ன இருக்குது
மக்காவுக்கு வந்து சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த 2 பேரும் புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே நாம் இவர்களோடு மக்கா சென்றால் நம்மை தொலைத்து விடுவார்கள். வீணாக நாம் அவர்கள் கையில் அதாவை வேதனையை அடைந்து செத்துவிடக் கூடாது என்று முடிவு செய்து அங்கிருந்து தப்பித்து விடுகிறார்கள். சம்பவம் மிக விரிவானது, அதை விரிவாக சொல்வதற்குரிய நேரம் கிடையாது. இங்கிருந்து தப்பிச்சு மதீனாவிலிருந்து வெகு தூரமாக உள்ள சைஃபுல் பஹர் அப்படின்னு ஒரு கடற்கரை ஓரத்திற்கு வருகிறார்கள். அது எப்படிப்பட்ட முக்கியமான பகுதினா ஒரு ஜங்ஷன் மாதிரி. அங்கிருந்து மதீனாவுக்கான வழி இருக்குது, அங்கிருந்து மக்காவுக்கான வழி இருக்குது. மக்கா வியாபாரிகள் சிரியா செல்ல வேண்டும் என்றால், ஷாம் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். அங்க ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து விட்டு மக்காவில் அல்லது மற்ற இடத்தில் எங்களை போன்று பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவங்க எங்கள்கிட்ட வந்து சேரலாம், அவர்களுக்கு உரிய அடைக்கலம் நாங்கள் தருவோம். ஏன்னா மதீனாவுக்கு போக முடியாது, அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூடாது என்ற காரணத்தினால் அங்க போக முடியாது. ஆனா எங்கள்கிட்ட வர்றதற்கு எந்த தடையும் கிடையாது, அது ஒப்பந்தம் மீறலாக ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே பல சகாபாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட சகாபாக்கள் இருந்தார்களோ, அடி உதைகளுக்கு ஆளான அப்பாவிகள் இருந்தார்களோ வந்து சேர்ந்து ஒரு ஜமாத்து உருவாயிடுச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த வழியாக மக்காவுக்கு செல்லக்கூடிய அல்லது ஷாம் நாட்டுக்கு செல்லக்கூடிய காஃபிர்கள் யாரெல்லாம் வர்றாங்களோ வியாபாரிகளாக அவங்கள வழிமறிச்சாங்க, அவங்களுக்கு இடையூறு கொடுத்தார்கள். அவங்க கையில இருந்து அந்த பொருளை புடுங்க ஆரம்பிச்சாங்க. இந்த நோக்கம் வந்து கொள்ளையடிக்கணுங்கிறது கிடையாது, அவர்களுக்கு நாம் ஒரு பயம் காட்ட வேண்டும். அந்த பயத்தால் அவர்கள் தங்கள் கடுமையான நிலையிலிருந்து கீழே இறங்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்தார்கள். அதனால் உயிர் சேதம், பொருள் சேதம், பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது என்பதை அறிந்த காபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அங்க இருக்கிற எல்லாரையும் நீங்களே கூப்பிட்டுக்கிடுங்க, அங்க இருக்கிற எல்லாரையும் நீங்களே கூப்பிட்டுக்கிடுங்க, நாங்கள் இந்த நிபந்தனையை தெரியாதனமாக நாங்கள் எழுதிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவதை போல அந்த சஹாபாக்களை நீங்க கூப்பிட்டுக்கிடுங்க, இல்லைன்னா எங்கள யாரும் பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியாது, உயிருக்கும் ஆபத்து உண்டு, பொருளுக்கும் ஆபத்து உண்டு, உடைமைகளுக்கும் ஆபத்து உண்டு, அதனால அந்த பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறோம், நீங்களே அழைச்சிக்கிடுங்க. அந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் மதீனா முனவராவுக்கு வந்தார்கள். பெருமானார் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்க போங்கன்னு சொன்ன உடனே மறுக்காம சென்றார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் கட்டுப்பட்ட ஒரு விதம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நம்பிக்கை வார்த்தை சொன்னார்களே, அது அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அதே நேரத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை எப்படி பாதுகாத்தார்கள். கண்ணுக்கு முன்னால பாதிக்கப்பட்ட சஹாபி வந்து கண்ணீர் வடித்து அழும் பொழுது, நீங்கள் இதுவரை பொறுமையாக இருந்தீர்கள், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், விடிவு காலம் மிக பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆறுதல் சொல்லி ஒப்படைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை பாதுகாப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா அந்த காபிர்கள் அப்படி ஒப்பந்தத்தை பாதுகாக்க, அந்த நிபந்தனைகள்ல துணை நிபந்தனையாக வரக்கூடிய ஒன்று என்னன்னா, யாராக இருந்தாலும் உங்களுக்கு நண்பராக இருந்தால் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள், எங்களுக்கு நண்பராக இருந்தால் அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள், அந்த 2 நபர்களும் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. 10 ஆண்டுகள் உங்களுக்கும் எங்களுக்கும் யுத்தம் இல்லை என்றால் அவங்களுக்கு மத்தியிலையும் யுத்தம் கிடையாது அப்படிங்கிறது நிபந்தனையில இடம் பெறுகிறது. அந்த அடிப்படையில பனு ஹுஸா அப்படிங்கிற கபீலாவை சார்ந்தவர்கள் மக்காவுக்கு பக்கத்துல இருக்காங்க. ஆனா பெருமானவரோடு நட்புறவு வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்துல பனு பக்கர் என்ற கபீலாவை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். மக்கா காபிர்களோடு நட்புறவு வைத்திருந்தார்கள். அவங்க 2 பேருக்கு மத்தியில சண்டை வரக்கூடாது. ஆனா இந்த பனு பக்கர் அப்படிங்கிற கபீலாவை சார்ந்தவர்கள் அந்த பனு ஹுஸாவா மீது சண்டை இழுக்கிறார்கள். அப்படி சண்டைக்கு இழுக்கும் பொழுது இந்த மக்காவுடைய காபிர்கள் பெரும் தலைவர்கள் அவங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். நாம ஒப்பந்தம் செய்திருக்கிறோம்,
அதை மீறக்கூடாது. ஆகையால அவங்கள்ட்ட நீங்க எந்த வம்பு தும்பும் வச்சு கொள்ளக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கணும். அதுக்கு மாற்றமாக அடிங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு அவங்களை தூண்டி விட்டு தேவையான ஆயுதங்களையும் கொடுத்து நீங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் அப்படின்னு தூண்டி விட்டார். இந்த பனு பக்கர் என்ற கபீலாவை சார்ந்தவர்கள் உடன்படிக்கைக்கு மாற்றமாக பனு ஹுசா என்ற அந்த கபீலாவின் மீது இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தினார்கள். தாக்குதல் என்றால் அவ்வளவு சாதாரணமானதல்ல, ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல். இரவு என்று பாராமல், இருள் என்று பாராமல், ஆண் என்று பாராமல், பெண் என்று பாராமல், பெரியவர்கள் என்று பாராமல், குழந்தைகள் என்று பாராமல் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் அடித்து துவம்சம் செய்தார். அதுல சில பேரு ஹரமுடைய எல்லைக்கு உள்ள வந்துட்டாங்க. அங்க வந்தா பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்கேயும் அவர்கள் வாழேந்தே அடிக்க முன் வந்தார்கள். ஹரமிலையா நீங்கள் எங்களை அடிக்கிறீங்கன்னு கேட்ட போது இன்னைக்கு ஹரமும் கிடையாது, மண்ணும் கிடையாதுன்றாங்க. அதுல பாதிக்கப்பட்டவர்கள் இரத்த கரையோடு காயங்களோடு மதீனாவுக்கு ஓடி சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்ததை சொன்னாங்க. அந்த பாதிக்கப்பட்டு இரத்தங்களோடும் காயங்களோடும் கண்ணீர் மல்க வந்து நிற்கின்ற அந்த அப்பாவிகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மக்கா காஃபிர்கள் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு செய்த துரோகம், அதன் விளைவை அவர்கள் சந்திப்பார்கள், அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சூசகமாக சொல்லிவிட்டு அந்த நிமிடத்திலேயே தங்கள் மனதில் நாம் மக்காவின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும், படை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஆனா அந்த முடிவை யார்கிட்டையும் சொல்லல, மனசுக்குள்ளே வச்சிருந்து தயார் செய்தார்கள். அதனுடைய விரிவான அந்த தொடர் இன்னும் சும்மா பயம் எல்லாம் போய்கிட்டே இருக்கிறது. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ரமலானுக்கு பிறகு வந்த முதல் ஜும்மாவில் ஆரம்பிச்சது ரபீல் அவ்வல் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. அதை தொடுகின்ற வரைக்கும் அந்த மக்கா வெற்றி என்ற அந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் தொடரும். இங்க நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, உடன்படிக்கையை அவங்க மீறினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருந்தாலும் உடன்படிக்கை தான். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நாம் அதை பாதுகாத்து நிறைவேற்ற வேண்டும் என்று. எனவே நாம் கட்டுப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து இந்த காரியத்தை செய்தார்கள். அல்லாஹ் அதுல வெற்றியை தந்தார். அதே நேரத்துல உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி மக்காவிலிருந்து முஸ்லிமாக மதீனாவுக்கு வருகிறார். அந்த காலகட்டத்தில், உடன்படிக்கை காலகட்டத்தில். யார் அந்த பெண்ணு அப்படின்னு சொன்னா, உக்குபத்து பனு அபி முஈத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவனுடைய மகள். இந்த உக்குபத்து பனு அபி முஈத் என்பவன் சண்டாளன், ஷைத்தான், மக்காவினுடைய ஷைத்தான்களில் ஒருவராக அவன் இருந்தான் என்று சொன்னால் அது ஒரு மிகையான வார்த்தை அல்ல. பெருமானாருக்கு பக்கத்து வீட்டுக்காரர், மேல வீட்டுக்காரரு இவர் என்று சொன்னால் கீழே வீட்டுக்காரர் அபூலகப். அபூலகபும் அவருடைய மனைவியும் இவங்க உக்குபத்து பின் அபி முஈத் தினம் தினம் பெருமானாருக்கு என்னென்ன துன்பங்களை கொடுக்கணும் என்று பக்கத்து வீட்டுக்காரராக இருந்து யோசித்து யோசித்து துன்பங்களை கொடுப்பார். இந்த இரவின் இருள்ல நபி அவர்கள் தொழுகைக்காக மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரும்போது அந்த வழியில கல்லையோ முள்ளையோ போட்டு வச்சிருவாங்க. அது அவங்களுடைய கால்களில் குத்தி அவர்கள் கஷ்டப்படட்டும் என்று. இப்படி ஒவ்வொரு நாளும் துன்பத்தை கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல வேதனை கலந்த நகைச்சுவையாக சொன்னார்கள், எனக்கு கிடைச்ச பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் பக்கபலமாக இருக்கணும், அது மனிதாபிமானம். பக்கத்து வீட்டுக்காரன் பக்கபலமாக இருக்க வேண்டும், அது ஈமானுடைய வெளிப்பாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த உக்குபத்து பின் முஈத் இன்னும் எப்படிப்பட்டவர் என்றால், பெருமானார் தொழும் பொழுது அவங்களுடைய கழுத்துல போர்வையை போட்டு அப்படியே கழுத்துல சஜிதாவில் இருக்கும்போது இறுக்கமாக நெருக்கி கொலை செய்ய முயற்சித்த ஒரு கொடூரன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சத்தமாக எல்லாருக்கும் மத்தியில பகிரங்கமாக சொன்ன பொழுது ஓடோடி வந்த அத்தனை பேரும் அடிச்சு துவைச்சாங்க. அதுல இந்த உக்குபத்து பின் அபி முஈத் என்ற அந்த சண்டாளன் காலில் கடந்த செருப்பை கலட்டி அவங்களுடைய கன்னத்திலேயே அடித்தான்.
பெருமானாரை சந்திக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எந்த துன்பத்தையும் என்னால் தாங்க முடிந்தது, ஆனா அவன் கன்னத்துல செருப்பால அடிச்சதை மட்டும் என்னால மறக்கவே முடியல என்று கண்ணீர் மல்க சொன்னார்கள் என்றால், அவ்வளவு மோசமான குணத்துக்கு சொந்தக்காரன் அந்த உக்பத்து இப்னு அபீ முவைத். ஈமான் இல்லாமல் செத்து போனான், கொல்லப்பட்டான் பதர்ல. ஆனா அவனுடைய மகள் தான் இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அவன் வீட்டிலையும் ஈமான் கொண்ட ஒரு நல்ல பெண்மணி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு உணர்வு எப்படி இருக்கும்? பழிவாங்கும் உணர்வு உடையவர்கள் அல்லவா. அதனால இந்த பெண்ணை மறுபடியும் திருப்பி அழைத்து வந்து அவருக்கு தேவையான சித்திரவதைகளை கொடுக்கணுங்கிற முடிவு செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஒப்பந்த பிரகாரம் இந்த பெண்மணியை எங்களிடம் நீங்கள் அனுப்ப வேண்டும், நாங்கள் அவருடைய உறவினர்கள், உரிமையாளர்கள். சஹாபாக்கள் பதபதைத்து போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரை அனுப்பின மாதிரி மற்றவர்களை திருப்பி அனுப்பியதை போல இந்த பாவப்பட்ட பெண்மணியை அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுடைய மனசுல ஒரு பதபதைப்பு ஏற்பட்டது. ஏன்னா ஒரு ஆணை திருப்பி அனுப்பும் போது அவர் எந்த துன்பத்தையும் சமாளிப்பார். ஆனா ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு விஷயத்துல வெறி பிடித்தவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத நாம யூகிக்கவே முடியாது. உங்களை திருப்பி அனுப்பிடக்கூடாதே அப்படின்னு அவங்க மனசு சொல்லுச்சு. ஆனா நாவினால் நாயகமே நீங்க அனுப்பாதீங்கன்னு சொல்ல முடியாது. உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்குத அப்படின்னு அவங்க தங்கள் மனசுக்குள்ளே அவர்கள் வேதனைப்பட்டார். ஆனா அந்த வேதனைக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஆறுதல் சொல்வதை போல, ஃபலா தர்ஜிவுஹுன்ன இலல் குஃபார், ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த முஸ்லிம் பெண்மணிகளை நீங்கள் காஃபிர்களின் பக்கம் திருப்பி அனுப்பாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தின் பிரகாரம் இந்த பெண்மணியை நாங்க அனுப்ப முடியாது என்று மறுத்து விட்டார். அந்த காஃபிர்கள் ஒப்பந்தத்தை நீங்க ஏன் மீறுகின்றீர்கள்னு அதை முன்னாடி வச்சாங்க. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபி அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சிட்டாங்க, அப்ப திருப்பி அனுப்பத்தான் செய்யணும். அனுப்பக்கூடாதுன்னு அல்லாஹ்வும் சொல்லுகிறான், அனுப்ப முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லுகின்றார்கள் என்றால் அப்படின்னு யோசிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக பதில் சொன்னார்களாம், நாங்க எந்த ஒப்பந்தத்தையும் மீறவில்லை, வேண்டுமானால் ஒப்பந்தத்தை நீங்கள் படித்து பாருங்கள் என்றார். ஒப்பந்தத்தை நாங்க மீறவில்லை, வேண்டுமானால் நீங்கள் ஒப்பந்தத்தை படித்து பாருங்கள், உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்திற்கும் உட்பட்டுத்தான் அனுப்ப முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றார்கள். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் அங்கிருந்து வெறும் கையோடு திரும்பி சென்று எழுதி அந்த ஒப்பந்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வாசக அமைப்பில் பெருமானார் மிக நேர்த்தியாக இருந்திருக்கிறார்கள். ஆத்திரத்துல எழுதும் போது என்ன எழுதியிருக்கோம்னு தெரியாது, என்ன எழுத போறோங்கிறதும் தெரியாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். அது மாதிரி கோபத்திலையும் வேகத்திலையும் உடன்படிக்கையை எழுதுகின்றவன் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சிந்திக்காம இருக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிதானத்தோடு செயல்பட்ட பெருமானார் எல்லாவற்றையும் கவனித்தார்கள். அந்த வாசகம் என்ன வருகிறது என்றால், இமாம் புகாரி 2525 2525வது ஹதீஸில் பதிவு செய்கிறார்கள். அந்த நிபந்தனையின் ஷரத்து எப்படி எழுதப்பட்டது என்றால், அன்னஹு லா யதீக மின்னா ரஜுலுன், அன்னஹு லா யதீக மின்னா ரஜுலுன், எங்களிலிருந்து ஒரு ரஜுல் உங்களிடம் வந்தால், ரஜுல் என்றால் ஆண் அப்படின்னு அர்த்தம், அவரை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும், அவர் உங்கள் மார்க்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரியே அப்படின்னு வந்தார். அப்ப ரஜுல் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு, ஆண் அப்படின்னா தான் திருப்பி அனுப்ப முடியும், பெண் என்றால் அனுப்ப முடியாது என்பது அதிலே இருக்குது. எனவே நான் மீறவில்லை, ஒப்பந்தத்திற்கு உட்பட்டுத்தான் இருந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரியாக இருக்கு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலகட்டத்தில் காஃபிர்களின் ஒரு தூதுவராக மதீனாவுக்கு வருகிறார். சில செய்திகளை சொல்வதற்காக வருகிறார்.
தூதுவர்கள் வந்தால் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இது எல்லா நாட்டிலையும் உள்ள சட்டம் தான். அவர் அந்த அடிப்படையில மதீனாவுக்கு வந்தார். மதீனாவிலே பெருமானாரை பார்க்கிறார், சஹாபாக்களை பார்க்கிறார். அவருடைய உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. எனவே அவர் சொன்னார், நாயகமே, நான் இங்கு வந்து பார்த்த பொழுது என்னுடைய மனம் இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கப்பட்டு விட்டது. ஆகையினால் நான் வந்த வேலையை தூர போட்டுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக நான் மதீனாவிலேயே உங்களோடு இருந்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, நீங்கள் ஒரு சமூகத்தின் தூதுவராக வந்திருக்கிறீர்கள். அது உங்களிடம் கொடுக்கப்பட்ட அமானிதம், பொறுப்பு. அந்த அமானிதத்தை, அந்த பொறுப்பை நீங்கள் முறையாக நிறைவேற்ற வேண்டும். ஆகவே என்ன நோக்கத்திற்கு வந்தீர்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு மறுபடி மக்காவுக்கு செல்லுங்கள். உங்களை எதற்காக அனுப்பினார்களோ அதை ஒப்படைத்து விடுங்கள். ஒப்படைத்த பிறகு இங்க உங்களுக்கு என்ன எண்ணம் ஏற்பட்டதோ அந்த எண்ணம் அங்க வந்த பிறகு வந்திருந்தான். மதீனாவுக்கு வந்த பிறகு முஸ்லீம் ஆகணுங்கிற எண்ணம் வந்துச்சு, சரி. மக்காவுக்கு போற பிறகு அந்த எண்ணம் மாறி போயிடலாம். ஆனால் மாறாமல் அந்த எண்ணம் அப்படியே இருந்தால் நீங்க அங்க வச்சு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகுங்கள். பிறகு ஹிஜ்ர செய்து முஹாஜிராக இங்கே வாருங்கள். உங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய நன்மையும் கிடைக்கும், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றிய நற்பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பினார். அவர் அதே போல மக்காவுக்கு வந்தார். தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து கலிமா சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தார் என்று நாம் மிஷ்காத் என்ற கிதாபில் இமாரத் என்ற அந்த தலைப்பின் கீழ் இந்த செய்தியை பார்க்கிறோம். இறுதியாக ஒரு செய்தி என்னவென்றால், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவரது கணவர் அபுல் ஆஸ், கடந்த ஜும்மாவில் அவர்களை பற்றி நாம் விரிவாக சொன்னோம். மிகச்சிறந்த பண்பாளர். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மதீனா வந்த பிறகு ஒரு காலகட்டத்துல அவர் காஃபிராகவே இருக்கிறார். அவர் வியாபாரத்திற்கு போறார் சாம் நாட்டுக்கு. அவர் சிறந்த பண்பாளர், நாணயஸ்தர் என்ற காரணத்தால் அவரோடு நிறைய பேர் வியாபாரத்துல கூட்டாகுவார்கள். பணத்தை கொடுத்து லாபத்துல பங்குதாரங்கள் என்று அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். அது மாதிரி நிறைய நபருடைய பணங்களை முதலீடாக பெற்றுக்கொண்டு அவர் வியாபாரத்திற்கு செல்கிறார். சென்று பெரும் லாபத்தோடு திரும்பி வரும் பொழுது சில முஸ்லிம்கள் அவரை கைது செய்வதற்காக முயற்சித்தார்கள். அவர் அங்கிருந்து தப்பி மதீனாவுக்கு வந்து தன்னுடைய மனைவி ஜைனபுடைய வீட்டிற்குள் வந்துவிட்டு, என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று சொன்னார். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா உடனே அதற்கு சம்மதித்தார்கள். மறுநாள் ஃபஜ்ர் தொழுகை, நபி அவர்கள் தக்பீர் கட்டி தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது இவங்க பின்னால வந்து சத்தமிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் அபூ ராஃபிக்கு நான் பாதுகாப்பு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தொழுது முடிச்ச பிறகு நபி அவர்கள் அந்த பாதுகாப்பை ஏற்றார்கள். ஆணோ பெண்ணோ அடிமையோ எஜமானோ இஸ்லாத்தில் ஒருவர் பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவித்தார்கள். இப்ப அந்த அபுல் ஆசுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. அவர் கையில இருக்கிற அந்த பொருட்களுக்கும் பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. இப்ப அந்த இடத்துல அவர் மிக்க மரியாதைக்குரியவராக கருதப்பட்டார். அவர் மனசுல இஸ்லாம் சார்ந்த எண்ணங்கள் ஓடுகின்றது. சில பேர் சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, நீங்க இங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கேயே நீங்கள் தங்கி விடலாம், இந்த பொருளும் உங்க கையில இருக்கும், உங்க மனைவி பிள்ளைகளும் உங்களோடு இருப்பார்கள், உங்களுக்கு உயிருக்கு நிகரான மாமனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கதான் இருக்காங்க, ஆக எல்லாம் இங்கே இருக்கும்போது நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்துடலாமே அப்படின்னு ஐடியா சொன்னாங்க. அப்ப அந்த அபூ ராஃபி அவங்க சொன்னாங்கன்னா, அது முறையாகாது. ஏனென்றால் நான் முஸ்லிமாக இல்லாத காலகட்டத்திலேயே என் மீது ஒரு நம்பிக்கையை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆகையினால என்னை நம்பி ஒப்படைத்த அந்த மக்களுடைய அசலும் லாபமும் அதை நான் கொண்டு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆகவே நான் இங்கிருந்து மக்காவிற்கு சென்று என்னோடு யார் வியாபார ஒப்பந்தம் செய்தார்களோ அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை எல்லாம் நான் கொடுத்து விட்டேன். அங்கிருந்து நான் இஸ்லாத்தை ஏற்று இங்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொன்னார். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்வார். நபி அவர்களுக்கு அதுல நிறைய அனுபவங்கள் உண்டு.
அபூ ராஃபி அவர்கள் அங்கிருந்து மக்காவிற்கு வந்தார்கள். உரியவர்கள்ட்ட பொருளை ஒப்படைத்தார்கள். எல்லாத்துக்கும் முன்னால கலிமா சொன்னார்கள். அங்கிருந்து அவர்கள் முஹாஜிராக மதீனாவுக்கு வந்தார்கள். ஆனா அவருடைய நன்னடத்தை காரணமாக அவரை யாரும் எதிர்க்கவும் இல்லை, அவரை யாரும் தடுக்கவும் இல்லை. காபிர்களுக்கு மத்தியிலேயும் நற்பெயரை பெற்றிருந்தார், அல்லாஹ் ரசூலிடத்திலையும் நற்பெயரை பெற்றிருந்தார். காரணம், இஸ்லாத்திற்கு முன்பும் சரி இஸ்லாத்திற்கு பின்பும் சரி இஸ்லாமிய ஒழுக்கங்கள் எதை கற்றுக் கொடுக்க நாடுகிறதோ அதை அவர் சரியாக கடைபிடித்தார் என்ற காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு மென்மேலும் சிறப்புகளை தந்தான் என்று இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால யாராக இருந்தாலும், எதிரியாகவே இருந்தாலும், கொடுத்த வாக்கையும் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் சரியாக முறையாக நிறைவேற்றுவதுதான் இஸ்லாத்தினுடைய பண்பு. அதை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. வல்ல ரஹ்மான் நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.